ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஓவன்லாம் எதுவும் பயன்படுத்தாம, மைதா மாவு எதுவும் இல்லாம, ரவ வச்சு ஒரு சூப்பரான ரவ கேக் தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா வந்து சாஃப்ட்டா வந்துருந்துச்சு. நம்ம அதுவும் வந்து ஓவன் பயன்படுத்தாம குக்கர்ல தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல ஒரு 1/2 கப் போல தயிர் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். 1/2 கப் மெஷரிங் கப்ல வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்ப அதே 1/2 கப்ல வந்து எண்ணெயும், ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் வந்து நான் உள்ள சேர்த்துருக்கேன். இப்ப இத எண்ணெயும், தயிரையும் வந்து ஃபர்ஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா, அத வச்சு கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. நான் வந்து விஸ்க் வச்சு இந்த மாரி நான் அடிச்சு எடுத்துருக்கேன். அது வந்து நிறம் மாறி இந்த மாரி வந்தா போதும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/2 கப் போல பவுடர் சுகர், அதுல 2 ஏலக்காய் வந்து பவுடர் சுகர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் வந்து இப்ப இது கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்காதுனாக்கா, நீங்க வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே வாசமா நல்லா சூப்பரா இருக்கும். நான் வந்து ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இதில 1 கப் போல ரவ வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. ரவ வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல போட்டு ஒரு தடவ ஓட்டிட்டு இந்த மாரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா பொடியா இருக்கிற ரவ தான் சேர்த்துருக்கேன். இப்ப இந்த ரவையும் வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து குடுத்துக்கோங்க. அந்த பவுடர் சுகரோட ரவ வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரா மாதிரி கலந்துக்கலாம். நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்த ரவைய வந்து ஒரு 10 நிமிஷம் போல நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்ப 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணா ரவ வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும், பேக்கிங் சோடாவும் நான் சேர்த்துருக்கேன். இப்ப இத வந்து நம்ம ஊறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்ப இதையும் வந்து நல்லா அந்த பேட்டரோட கலந்து குடுத்துக்கலாம். அங்கங்க திட்டு திட்டா இருக்கக்கூடாது. சால்ட், இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, இப்ப நான் ஆல்ரெடி வந்து பேக்கிங் டின்ல வந்து நான் வந்து கொஞ்சமா வந்து நெய் தடவி, மைதா பவுடர் வந்து டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா, அத கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல வந்து நம்ம வந்து கேக் மாவு வந்து உள்ள ஊத்திக்கலாம். இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப இத சேர்த்து குடுத்துட்டு, உங்ககிட்ட ஏதாவது குச்சி இல்ல ஃபோர்க் ஸ்பூன் இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த மாரி வந்து ஒரு டைம் போல மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. உள்ள வந்து ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கும். அது வந்து எதுவும் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளோட கேக் வந்து நல்லா ஸ்பான்ஜியா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்ப இந்த கேக் டின்ன ஒரு டைம் போல டேப் பண்ணி குடுத்துக்கோங்க. மாவு வந்து அங்கங்க திட்டு திட்டா நிக்கக்கூடாது. ஒரே சரிசமமா வர்றதுக்காக இது நம்ம செய்றோம். இப்ப நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அந்த கேக் டின்ன வந்து நம்ம உள்ள வச்சிடலாம். இப்ப இதுல வந்து நான் பெல்ட் மட்டும் சேர்த்து, மேல விசில்லாம் எதுவும் வைக்கக்கூடாது. பெல்ட் மட்டும் வச்சு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். இப்ப இத வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப இது வெந்ததுக்கப்புறம் இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நம்மளோட ரவ கேக் வந்து வேற லெவல் டேஸ்ட்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னாக்கா, இப்ப நம்ம ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாரி குத்தி பார்க்கும்போது, நம்மளுக்கு எந்த மாவும் ஒட்டாம நம்மளுக்கு வரணும். அப்பதான் நம்மளோட கேக் வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்ப இத ஆற வச்சு நம்ம வந்து மாத்தி எடுத்துக்கலாம். இப்ப இந்த சைட்ல வந்து டீமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரி கத்தி வச்சு ஓரங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து விட்டுக்கணும். அப்பதான் நம்ம கேக் வந்து உடையாம நம்மளால எடுக்க முடியும். இப்ப இந்த மாரி நம்ம இது பண்ணிட்டு, ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி அப்படியே கவுத்துக்கலாம். இப்ப இந்த மாரி கவுத்துட்டு, ஒரு 2 தடவ வந்து டேப் பண்ணி குடுங்க. இப்ப நல்லா வந்து தட்டி குடுத்தோம்னா, இப்ப நம்ம கேக் வந்து பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா அப்படியே கலந்து வந்திருக்கு. மைதா டஸ்ட் பண்ணி நம்ம நெய் கொஞ்சம் தடவி டஸ்ட் பண்ணாலே நல்லா சூப்பரா நம்மளுக்கு ஒட்டாம கிடைக்கும். பாருங்க நம்மளோட கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்டா நல்லா சூப்பரா ரெடி ஆயி வந்திருக்குன்னு. நம்மளுக்கு வெட்டும்போதே தெரியும். அப்படியே பொல பொலன்னு நல்லா சாஃப்ட்டா அப்படியே ஸ்பான்ஜியா இருந்துச்சுங்க. கண்டிப்பா நீங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவா கேக் வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.